வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாரத ரத்னா விருது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாரத ரத்னா அவார்ட் பற்றி நிறைய கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க, யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, 2024ல் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் ஆப்ஷன்ஸோட. இது இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் உங்களுக்கு சொல்வேன். சரியா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரத ரத்னா விருது 2024. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது. ஸோ குடிமக்களுக்கு வழங்கப்படுற ரொம்ப பெரிய விருது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரத ரத்னா அவார்ட் தான். சரியா? உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஆன்சரும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். என்ன அவார்ட்? பாரத ரத்னா அவார்டு தான் இந்தியாவில் இருக்கிற குடிமக்களுக்கு வழங்குறதுலேயே ரொம்ப உயரிய விருதம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது பாரத ரத்னா விருது. ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலை, இலக்கியம், அறிவியல் மேம்பாடு, சமூக சேவை, விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்த சேவை புரிந்தோர்களுக்கு வழங்கப்படுகிறது. என்னென்னதில்? கலை, இலக்கியம், அறிவியல் மேம்பாடு, சமூக சேவை, விளையாட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறந்த சேவை பண்ணவங்களுக்கு தான் இந்த அவார்டை கொடுக்குறாங்க, பாரத ரத்னா அவார்டை. நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருதை வழங்குபவர் குடியரசுத் தலைவர். ஓகேவா? கொடுக்குறது, அந்த அவார்டை கொடுக்குறது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர். இவங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர். ஓகேவா? ஸோ கொடுக்குறது பிரசிடெண்ட்டு. ஸோ இவங்களுக்குலாம் இந்த அவார்டை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷனாக கொடுப்பாங்களே, ஒரு பரிந்துரையாக. அந்த பரிந்துரை பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், பிரதமர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஃபஸ்ட்டு பாரத ரத்னா அவார்டு, அந்த விருது கொடுக்குற அந்த முறை வந்து எப்போ நிறுவப்பட்டதுன்னு கேட்டால் 1954. ஓகேவா? இங்கே இருக்க விடை கொடுத்துருக்கேன். 1954. 1954லே வேறு எதுனா உங்களுக்கு ஞாபகம் வருதா? டக்குன்னு எனக்கு 1954 பார்த்ததும், நம்ம தமிழ் படிச்சிருப்போம்ல, 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கெலாம் படித்தப்ப த ஓல்ட் மேன் அண்ட் த சீ அப்படின்னு ஒரு ஸ்டோரி படிச்சிருப்போம். ஸோ அதில் கிழவனும் கடலும். ஸோ அந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதுவும் வந்து 1954 தான் அவங்க அந்த ஸ்டோரிக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டக்குன்னு இதை பார்த்ததுமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பாரத ரத்னா அவார்டு வந்து ஃபஸ்ட்டு நிறுவனது எந்த வருஷம்னா 1954. அதே மாதிரி அங்கே அந்த ஓல்ட் மேன் அண்ட் த சீ அந்த நாவலுக்கு வந்து எப்போ நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டாலும் 1954. எப்படி தான் நம்ம படிக்கும் போது ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருது நிறுவப்பட்ட ஆண்டு. ஸோ எப்போ அந்த பாரத ரத்னா விருது ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நிறுவப்பட்டிருப்பாங்கல்ல, ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1954, 2ஆம் தேதி. ஃபஸ்ட்டு நியூ இயர் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு 2ஆம் தேதி வந்து நிறுவியிருக்காங்க. பாரத ரத்னா அவார்டு குடிமக்களுக்கு வழங்குகிற உயரிய விருதை கொடுக்கணுன்றதை நிறுவியிருக்காங்க. எப்போ? 1954 ஜனவரி 2. இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் ஆணையின் மூலம் இந்தியாவின் உயரிய குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருது நிறுவப்பட்டது. ஆக்சுவலாக ராஜேந்திர பிரசாத் தான் ஆணையிட்டிருக்காரு. அவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார்ல. ஸோ அந்த டைமில் ராஜேந்திர பிரசாத் தான் அந்த டைமில் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். ஸோ அப்போ அவர் தான் ஆணையிட்டிருக்காரு, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க குடிமக்களுக்கு ஒரு உயரிய விருது கொடுக்கணும், அந்தந்த துறைகளில் வந்து சிறந்த சேவை பண்ணுறவங்களுக்குன்ட்டு. ஸோ அதை முதல் அந்த ஆணையிட்டு அவர் தான் நிறுவியிருப்பார். ஓகேவா? யாரோட ஆணையின் கீழ் பாரத ரத்னா விருது நிறுவப்பட்டதுன்னு கேட்டால் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? இங்கே இருக்க பாருங்கள், ராஜேந்திர பிரசாத். இவர் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர். ஓகே, இவரோட ஆணையின் கீழே தான் ஜனவரி 2, 1954 பாரத ரத்னா விருது நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருதுக்கு குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை செய்பவர் யார்? ஸோ பாரத ரத்னா விருது கொடுக்குறவங்க குடியரசுத் தலைவர்னு ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்துட்டோம். அது இவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுங்களேன், பாரத ரத்னா விருது கொடுக்கலாம், அதுக்கு தகுதியானவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணுவோம்ல. ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம், இது என் ஃப்ரெண்டு, இவனையும் டியூஷனில் சேர்த்துக்கோங்க அப்படிலாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவோம்ல. எல்லாம் வந்து இன்னும் என்னோடய தங்கச்சி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க மிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நம்ம படித்த டீச்சர்ஸ்கிட்டலாம். அந்த மாதிரி இப்போ வந்து இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கப்பா, இந்த துறையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் விருது கொடுங்கன்னு யார்? நம்மளோட பிரைம் மினிஸ்டர், பிரதமர் வந்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஆன்சர் பிரதமர். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? பாரத ரத்னா என்பதன் பொருள் என்ன? நம்ம ஜஸ்ட் பாரத ரத்னான்னு சொல்கிறோம். அதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் ரத்தினம். இங்கே இருக்க பாருங்க, இந்தியாவின் ரத்தினம். இதுலேயே இருக்க பாருங்க, ரத்தினம், ரத்னா. இதை பார்த்ததுமே ஞாபகம் வந்துடும். இந்தியாவில் குடிமக்கள் கொடுக்குற உயரிய விருது என்னன்னு கேட்டால் பாரத ரத்னா. பாரத ரத்னான்றதுக்கு பொருள் என்னன்னு கேட்டால் இந்தியாவின் ரத்தினம். அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஒரு ஆண்டில் எத்தனை பாரத ரத்னா விருதுகள் வழங்க முடியும்? ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை பாரத ரத்னா அவார்டு கொடுக்கலாம்? என்ன 10 பேர் 20 பேர் கொடுத்துடலாமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 3 பேருக்கு தான் பாரத ரத்னா அவார்டு கொடுக்க முடியும். சரியா? ஒரு வருஷத்துக்கு 3 பேருக்கு மட்டும்தான் பாரத ரத்னா அவார்டு கொடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் 3 பேருக்கு தான். அதுக்கப்புறம் வேறு யாருக்கா கொடுக்கணுன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் பரிந்துரை பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, முதலில் பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? ஃபஸ்ட்டு இப்போ 1954 ஜனவரி 2ஆம் தேதி நிறுவுறாங்க பாரத ரத்னா அவார்டு. ஸோ அது நிறுவனதுக்கப்புறம் முதல்ல யாருக்கு கொடுத்துருக்காங்க பாரத ரத்னா அவார்டுன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன், ராஜகோபாலாச்சாரியார். இவங்க 3 பேருக்குமே என்ன பண்ணியிருக்காங்க? பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ஒரு வருஷத்தில் 3 பேருக்கு கொடுக்கலான்னு படித்தோம்ல இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு பாரத ரத்னா அவார்டு வழங்கும் போது இவங்க 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன், சி ராஜகோபாலாச்சாரியார். இவங்க 3 பேரை பற்றி நம்ம அடுத்தது கீழே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலில் பாரத ரத்னா விருதானது 1964. ஆக்சுவலாக நிறுவனது எப்போ? 1954 ஜனவரி 2. ஆனால் அந்த அவார்டு கொடுக்க ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 1964 தான். அந்த அவார்டு கொடுக்கணுன்னு அந்த ஒரு நிறுவனத்தை நிறுவிட்டாங்க பாரத ரத்னா இதுவை. ஸோ 1954 நிறுவனதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து 1964 தான் 3 பேருக்கு ஃபஸ்ட்டு அவார்டே கொடுத்துருக்காங்க. அவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவின் கடைசி ஜெனரலான, ஸோ இந்தியாவோட லாஸ்ட் ஜென்ரல் யார்? கவர்னர் ஜென்ரல்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் யார்? சி ராஜகோபாலாச்சாரியார். ஸோ இந்தியாவோட கடைசி ஜெனரலான சி ராஜகோபாலாச்சாரியார். அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? யார்? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். மற்றும் நோபல் பரிசு பெற்ற, இவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. யார்? இயற்பியலாளர் சி வி ராமன். ஓகேவா? நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா சர் சி வி ராமன் விளைவு, ஸோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அவர் எதுக்காக கண்டுபிடிச்சிருப்பார்? கடல் ஏன் நீல நிறத்தில் இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் கண்டுபிடிச்ச அந்த ராமன் விளைவு கண்டுபிடிச்ச அந்த நாளை தான் பிப்ரவரி 28 கண்டுபிடிச்சிருப்பார். அதுதான் நம்ம தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 1928. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு நம்ம அறிவியல் இருக்குல்ல, ஸோ அறிவியலுக்கான ஃபஸ்ட்டு நோபல் பரிசை வாங்கி கொடுத்தது இவர் கண்டுபிடிச்ச அந்த ராமன் வளைவு. ஸோ ராமன் வளைவு இவர் கண்டுபிடிச்சது தான் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு அறிவியலுக்கான நோபல் பரிசு வாங்கி கொடுத்துருக்கு. என்ன டேட்? பிப்ரவரி 28 இவர் கண்டுபிடிச்சதுனால அந்த நாள் தான் நம்ம தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடிட்டுருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். நீங்கள் 6th தமிழ் புக் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பாரத ரத்னா விருது 1964 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் யார் கொடுத்துருக்காங்க? கடைசி கவர்னர் ஜென்ரல் சி ராஜகோபாலாச்சாரி, முதல் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதை நோட் பண்ணிக்கோங்க, துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனும், அதுக்கப்புறம் இயற்பியலாளர், ஸோ இயற்பியலாளர் சி வி ராமன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? யாருக்கு கொடுத்துருக்காங்க? கர்பூரி தாகூர். இவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ கர்பூரி தாகூருக்கு தான் 2024ஆம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். 2024ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதானது மறைந்த பீகார் மாநில முன்னாள் முதல்வரும் சோஷலிச தலைவருமான கர்பூரி தாக்கூருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இவர் யார்? பீகார் மாநிலத்தோட முன்னாள் முதல்வர், அது மட்டும் இல்லாமல் சோஷலிச தலைவருமா இவர் கர்பூரி தாக்கூர். நெக்ஸ்ட்டு, கர்பூரி தாகூரின் பிறந்த தினத்தையொட்டி, ஸோ அவர் பர்த்டே எப்போ? ஜனவரி 24. ஸோ ரிப்பப்ளிக் டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி கர்பூரி தாகூர் பிறந்திருக்காரு. ஸோ அன்னைக்கு அவரை சிறப்பிக்கிற விதமாக ஓகே இவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க.
ஸோ அந்த அறிவிப்பு என்றைக்கு வெளியானதுன்னு கேட்கலாம். என்றைக்கு? ஜனவரி 24 அவரோட பர்த்டே அன்னைக்கு ஓகே கர்பூரி தாகூருக்கு வந்து அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதுக்காக இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, காங்கிரஸ் அல்லாத முதல் சோஷலிச தலைவராக அறியப்படுபவரும் மக்கள் தலைவர், அதாவது ஜனநாயக் என போற்றப்படுபவர் கர்பூரி. ஸோ இதுலேருந்து எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். காங்கிரஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் அல்லாத முதல் சோஷியலிச தலைவராக அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா மக்கள் தலைவர் ஜனநாயக் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஜனநாயக் எல்லாமே. ஓகேவா? ஒரு வாட்டி பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கர்பூரி தாகூர் அவரோட பிறப்பு இறப்பெல்லாம் பார்க்கலாம். ஸோ என்றைக்கு பிறந்தார்னா 24 ஜனவரி 1924. ஆல்ரெடி என்னென்ன பார்த்தோம்? 54 ஜனவரி 2 வந்து நிறுவுறாங்க பாரத ரத்னா அவார்டு. ஃபஸ்ட்டு 1964 பாரத ரத்னா அவார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு 1924 ஜனவரி 24 கர்பூரி தாகூர் பிறந்திருக்காரு. அவரோட இறப்பு பார்த்திங்கன்னா February 17, 1988. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ இருந்திருக்காரு? February 17, 1988. இது கேட்குறது கொஞ்சம் டவுட் தான், பட் பர்த்டே டேட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து பாரத ரத்னா அவார்டு அவருக்கு கொடுக்கலான்னு அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ பர்த்டே டேட்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பீகாரோட முதல்வராக சீஃப் மினிஸ்டராக 2 times இருந்திருக்காங்க. ஸோ இது கேட்கலாம். கர்பூரி தாகூர் பீகாரின் முதல்வராக எத்தனை முறை பதவி வகித்துள்ளார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 2 முறை. நெக்ஸ்ட்டு, பீகாரில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட முங்கேரி லால் ஆணையத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்தியவர். ஸோ என்ன பண்ணுறாங்க, பீகாரில் வந்து அதர் பேக்வர்ட் காஸ்ட் இருக்காங்கல்ல, இதர பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி, அவங்களுக்குலாம் வந்து இடஒதுக்கீடு வழங்குறதுக்காக ஒரு அமைப்பு, ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க, முங்கேரி லால் ஆணையம்னு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன ஆணையம்னு கேட்கலாம். ஓபிசி காஸ்ட்டுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக பீகாரில் வந்து என்ன ஆணையம் அமைச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா முங்கேரி லால் ஆணையம். ஸோ அந்த ஆணையம் வந்து ஒரு பரிந்துரை பண்ணியிருப்பாங்கள்ல, இதெல்லாம் பண்ணுங்கள், ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அமல்படுத்தினவர் தான் யார்? பீகாரோட முதல்வர் கர்பூரி தாகூர். ஸோ அவர் வந்து அந்த ஆணையத்தோட பரிந்துரைகளை இவர் ஏற்றுக்கிட்டு அமல்படுத்தியிருப்பார். ஸோ அவர் தான். ஸோ அதனால இவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர். ஃபஸ்ட்டு பாரத ரத்னா விருது ஒரு விளையாட்டு வீரருக்கு யாருக்கு கிடச்சிதுன்னா சச்சின் டெண்டுல்கர். ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு தான் ஃபஸ்ட்டு விளையாட்டு வீரர்களில் ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 2014 ஆண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். 2014 CNR ராவுடன் இணைந்து கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஸோ 2014 பார்த்திங்கன்னா CN ராவ் கூட சேர்ந்து கிரிக்கெட்டின் கடவுள்னு அழைக்கப்படுற, ஸோ கிரிக்கெட்டோட கடவுள் யாருன்னு கேட்கலாம், சச்சின் டெண்டுல்கர். இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கும் வந்து 2014 என்ன பண்ணியிருக்காங்க, பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. யார் கூட சேர்ந்து வாங்கினாருன்னா CNR ராவோட. நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் மற்றும் மிக குறைந்த வயதில், ஸோ ஃபஸ்ட்டு இது நோட் பண்ணிக்கோங்க, பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யாருன்னு கேட்டால் சச்சின் டெண்டுல்கர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறைந்த வயதில் பாரத ரத்னா விருது பெற்றவரும் சச்சின் டெண்டுல்கர் தான். ஸோ கம்மி ஏஜில், சின்ன வயசுலேயே வந்து பாரத ரத்னா அவார்டு வாங்கினவங்க யாருன்னு கேட்டாலும் சச்சின் டெண்டுல்கர் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு விளையாட்டு வீரர், அப்புறம் குறைந்த வயதில் பாரத ரத்னா விருது பெற்றவர். நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? முதல் இசைக்கலைஞர் பாரத ரத்னா அவார்டு எந்த இசைக்கலைஞர் கொடுத்துருக்காங்க? MS சுப்புலட்சுமி. எந்த வருஷம்னு கேட்டால் 1997. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். இசைக்கலைஞர் யார்? MS சுப்புலட்சுமி. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பாரத ரத்னா அவார்டு. எந்த வருஷம்னா 1997 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர் அல்லாதவர் யார்? ஸோ இது எல்லாமே இந்தியாவில் தானே நிறுவியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தானே அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்தியர் இல்லாத ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யாருன்னா கான் அப்துல் காஃபர் கான். இங்கே இருக்க பாருங்கள், கான் அப்துல் காஃபர் கான். இவர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எல்லை காந்தின்னு சொல்கிறோம். இந்தியர் இல்லாத ஒருத்தருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. யார்? கான் அப்துல் காஃபர் கான். இவருக்கு நம்ம ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவோம்ல. இப்போ வந்து கருப்பு காந்தினா யார்? காமராசர் ஐயா தான் கருப்பு காந்தி. ஸோ அதேமாதிரி பச்சை காந்தினா குமாரப்பா.
ஸோ எல்ஐ காந்தினா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. கான் அப்துல் காஃபர் கான். இவருக்கு தான் இந்தியர் இல்லாத ஒருத்தருக்கு ஃபஸ்ட் பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருது இதுவரை இந்தியர் அல்லாத இருவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ பாரத ரத்னா அவார்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியர் இல்லாத 2 பேருக்கு கொடுத்துருக்காங்களாம் இது வரைக்குமே. யார் யார்? கான் அப்துல் காஃபர் கான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு 1987 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலாவுக்கு 1990 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கான் அப்துல் காஃபர் கான் இப்போ 87, அப்புறம் 90, அப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து யாருக்கு? நெல்சன் மண்டேலாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கு விருது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இசைக்கலைஞரில் எம்எஸ் சுப்புலட்சுமி பார்த்தோமா, 97. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களாம். எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு முன்னாடியே இந்திரா காந்தி வாங்கிட்டாங்க. ஸோ முதல் பெண் யார் பாரத ரத்னா அவார்டு பெற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பாரத ரத்னா விருது பெற்ற பெண்கள் இது வரைக்கும் என்னென்ன பெண்கள் பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திரா காந்தி 1971 வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னை தெரேசா 1980, அரீனா ஆசஃப் அலி எப்போ 97, எம்எஸ் சுப்புலட்சுமி 97. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லதா மங்கேஷ்கருக்கு 2001. ஓகேவா? இது ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இந்திரா காந்தி 71, அன்னை தெரசா 80, அரீனா ஆசஃப் அலி 97, எம்எஸ் சுப்புலட்சுமி 97, லதா மங்கேஷ்கர் 2001. கீழ்கண்டவர்களில் யாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு திரும்ப பெறப்பட்டது? ஸோ பாரத ரத்னா அவார்டு கொடுத்துட்டு திரும்பி வாங்கியிருக்காங்களாம். ஸோ யாருக்கு அப்படி கொடுத்துட்டு திரும்பி வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு? சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இவருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, பாரத ரத்னா அவார்டு கொடுத்துட்டு திரும்ப வாங்கிட்டாங்களாம், ரிட்டன் வாங்கிட்டாங்களாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 2019 ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? ஸோ 2019 யாருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. பிரணாப் முகர்ஜி, பூபேன் ஹசாரிகா, நானாஜி தேஷ்முக், இவங்க 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்தில் தான் 3 பேருக்கு கொடுக்க முடியும்ல. ஆனால் இதுலேயே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ வேறு யாராவது 2 பேர் கொடுக்காதவங்களும் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2019 யார்? பிரணாப் முகர்ஜி, பூபேன் ஹசாரிகா, நானாஜி தேஷ்முக். ஓகேவா? ஆன்சர் மேற்கண்ட அனைவரும். இது இருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு, எம்ஜிஆர் அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ எந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க? 1988. ஓகேவா? ஸோ இவர் காமராசருக்கு எப்போ பாரத ரத்னா அவார்டு கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 1976. ஓகேவா? காமராசருக்கு எப்போ? 1976 கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் ஸ்கூல் புக்ஸில் படித்தது. காமராஜர் ஐயாவுக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா 1976. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது டாக்டர் அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1990. இந்த இருக்க பாருங்கள், 1990. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்ன? எம்ஜிஆருக்கு 1988, காமராஜர் ஐயாவுக்கு 1976. ஸோ இவர் அம்பேத்கருக்கு எப்போ? 1990. ஓகேவா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருது இது வரைக்கும் வாங்கின ரொம்ப ஃபேமஸானவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ராஜேந்திர பிரசாத் எப்போ? 1962. ஜவஹர்லால் நேரு 1955. லால் பகதூர் சாஸ்திரி 1966. வினோபா பாவே 1983. ராஜீவ் காந்தி 1991. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களும் 1991. மொராஜி தேசாய் 1991. சத்யஜித் ரே வந்து 1992. அமர்த்தியா சென் 1999. வாஜ்பாய் 2015. இது சும்மா எக்ஸ்ட்ராவாக நான் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதுவும் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.